speedboat capsized off Vietnam's island yesterday. Vietnam carrying dreams of a memorable holiday. Carrying the bodies of 15 Indian nationals who were killed. இந்த வீடியோவில் வியட்நாமில் நடந்த கொடூரமான படகு விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 15 இந்தியர்கள் உயிரிழந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை கேட்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அழகான படகு பயணம் கண்ணுமிக்கும் நேரத்தில் ஒரு பயங்கரமான விபரீதமாக மாறிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது சில கேள்விகள் எழுது. எதனால் இந்த மாதிரி அடிக்கடி படகு விபத்துகள் ஏற்படுது? ஒரு மனிதன் கடலுக்குள்ளே விழுந்தால் அவனுடைய உடல் அளவில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? அவன் எதனால உயிரிழக்கிறான்? நீச்சல் தெரிந்தவங்க கூட எதனால உயிரிழந்து போறார்கள்? இந்த மாதிரிப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு மருத்துவராக அறிவியல் ரீதியாக நான் உங்களுக்கு பதில சொல்றேன். அது மட்டுமல்ல, இந்த மாதிரிப்பட்ட விபரீதங்களிலிருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாக்கணும்னு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை, யாருடைய துன்பத்தையும் பயன்படுத்தி கொள்வதற்காகவும் இல்லை. மாறாக இந்த மாதிரிப்பட்ட சோகங்கள் மீண்டும் மீண்டும் நிகழாமல் இருக்க நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்னா, வியட்நாமில் ஒரு ஸ்பீட் போட்டில், அதாவது வேகமாக செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா படகுல 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் இந்தியன் டூரிஸ்ட். படகு கரையிலேருந்து ஒரு 300லேருந்து 400 மீட்டர் போன உடனே ஒரு பெரிய அலையினால் அந்த படகு கவிழ்ந்துடுச்சு. மீட்பு பணிகளை அவங்க உடனடியாக தொடங்கியிருந்தாலுமே நிறைய பேரை அவங்களால காப்பாற்ற முடியலை. இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் சேர்ந்தாதான் இந்த மாதிரிப்பட்ட பெரிய விபத்துகள் ஏற்பட காரணமாக இருக்குது. இது முதல் சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வியட்நாமில் போன வருஷம் இதே ஜூலை மாதத்தில் சடன் தண்டர்ஸ்டார்ம், இடியுடன் கூடிய கனத்த மழை காரணமாக ஒரு பெரிய அலை அடித்து இந்த மாதிரி கப்பல் கவிழ்ந்து 30க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2026 மத்திய பிரதேசில் இந்த மாதிரி கப்பல் கவிழ்ந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. தேக்கடி கேரளாவில் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரிப்பட்ட இடங்களையும் இந்த கப்பல் கவிழ்ந்து நிறைய பேர் இறக்குறது வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் விசாரணை முடிவுகள் வேறுபட்டாலுமே மீண்டும் மீண்டும் பொதுவான சில காரணங்கள் நமக்கு கண் முன்னாடியே தெரியுது. ஏன் இப்படி விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்துடலாம். முதலாவது, அதிகப்படியான பயணிகள். ஒரு படகுல 30 பேர் தான் ஏற்றணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு 40 பேர் 45 பேர் இந்த மாதிரிப்பட்ட பயணிகளை ஏற்றுவாங்க. இந்த பயணிகள் உட்காராம போட்டில் நின்றுட்டே இருப்பாங்க. தேக்கடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வனவிலங்கை பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருந்த மக்கள் எல்லாருமே ரைட் சைடில் வந்தனால அந்த போட்டை சமநிலையை இழந்து கவிழ்ந்துடும். ஸோ அதிகப்படியான பயணிகள் ஏற்றுறது தான் ஒரு மோஸ்ட் காமன் காஸ். இரண்டாவது, திடீர் வானிலை மாற்றம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல்லையோ இல்லை பெரிய ஏரிகள்லேயோ சில நிமிடங்களிலேயே காற்றின் வேகம் அதிகரிக்கலாம், அதனால அலைகளின் உயரமும் அதிகரிக்கலாம். ஸோ வானிலை மாற்றத்தையும் நம்ம கப்பலில் ஏறுறதுக்கு முன்னாடி கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். மூணாவது, உயிர்காக்கும் ஜாக்கெட்டை அணியாமல் இருப்பது. பல சுற்றுலா பயணிகள் அவங்கள்ட்ட ஜாக்கெட்டை நீங்கள் கொடுத்தாலுமே அவங்க அணிய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 நிமிஷம் ரைடு தானே, ஃபோட்டோ ஒழுங்காக வராது, எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு அதை வியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு விபரீதங்கள் எப்போ நேரிடும் சொல்லிட்டு யாராலையும் கணிக்க முடியாது. உயிரிழப்புக்கு 4வது காரணம் பீதி, அதாவது பேனிக். ஒரு கப்பல் கவிழ்ந்த பிறகு பெரும்பாலான மக்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் கிடையாது, அவங்களுடைய பயம்தான். ஒரு கப்பல் கவிழ போகுது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே எழுந்து நிற்பார்கள், எல்லாரையும் பிடிச்சு தள்ளுவாங்க. அதனாலேயே அந்த கப்பல் சமநிலை இழந்து கவிழ்ந்துடும். கவிழ்ந்த பிறகு அவங்களுடைய பயம் காரணமாகவே அவங்களுடைய பாதி சக்தியையும் இழந்துருவாங்க. அதனால நீச்சல் அடிக்க முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சில நேரங்களில் நீச்சல் வீரர்கள் கூட தண்ணீரில் மூழ்கி இறந்த கதைகள் எல்லாமே இருக்குது. நீச்சல் தெரிந்தும் சில பேர் எதனால் இறந்து போகிறாங்க? நம்ம மனித உடல் தண்ணீருக்குள் மூழ்கியவுடன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது நம்ம உடலில், இதெல்லாமே அடுத்து பார்த்துடலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தண்ணீர் நுரையீரலுக்குள் செல்வதனால தான் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது முழுமையாக உண்மை கிடையாது. உண்மையான ரீசன் என்னன்னா, நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம போகிறதுனால தான் உயிரிழப்பு ஏற்படுது. இதை நம்ம படிப்படியாக புரிஞ்சுக்கலாம். ஒருவர் திடீர்னு தண்ணீரில் விழும்போது அவங்களுக்கு பயம் ஏற்படுது. பயம், பீதி, பேனிக் அட்டாக். இந்த மாதிரி பேனிக் அட்டாக் ஏற்படும் போது நம்மளுடைய இதயம் வேகமாக துடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூச்சு விடுறது அதிகமாகும், கையும் காலையும் அசைக்க நேரிடும். ஸோ ஆக்சிஜனை நம்ம செலவழிக்க ஆரம்பிச்சிருவோம்.
அதாவது நமக்கு தேவைப்படும் ஆக்சிஜனை விடைக்குமே அதிகமாக செலவழிக்க ஆரம்பிச்சிருவோம். இரண்டாவது, தண்ணீருக்குள் விழுந்தவுடனே ஒருவர் என்ன பண்ணுவார்னா மூச்சை அடைக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படி மூச்சை அடைத்து பிடிக்கும் போது நம்மளுடைய உடலில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகும், அதே சமயம் ஆக்சிஜன் லெவல் குறைய நேரிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மூச்சு விட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மூச்சு விடும்போது வெளியில இருக்கிற நீரும் சேர்ந்து நம்ம நுரையீரலுக்குள் செல்லும். மூணாவது, நம்மளுடைய குரல் வலையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதாவது தொண்டைக்குள் கெட்ட நீரோ கெட்ட புகையோ செல்லாமல் இருப்பதற்கு பாடியில ஒரு தற்காப்பு மெக்கானிசம் இருக்கு. அதுக்கு பேர் தான் லரிங்கோஸ்பாசம். ஸோ தண்ணீருக்குள் ஒருவர் மூழ்கும் போது தண்ணீர் அவருடைய குரல் வலையை நெருங்கும் போது அந்த குரல் வலை மூடிக்கொள்ளும். இதுதான் லரிங்கோஸ்பாசம். இதனால என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா தண்ணீர் நுரையீரலுக்குள் செல்லாது, பட் அதே சமயம் காத்தும் உள்ள செல்லாது. ஸோ ஆக்சிஜனும் உடம்புல குறைய நேரிடும். நான்காவது, ஹைபாக்சியா, அதாவது ஆக்சிஜன் குறைபாடு. இப்படி ஒருவருடைய உடலில் ஆக்சிஜன் குறையும் போது மூளைக்கு ஆக்சிஜன் சரியாக செல்லாது. ஸோ மூளை செயலிழக்க ஆரம்பிக்கிறது. அதனால ஒருவர் தண்ணீருக்குள் சுய நினைவை இழக்க நேரிடுகிறது. ஐந்தாவது, தண்ணீர் நுரையீரலுக்குள் செல்வது. ஒருவர் மயக்கம் அடைந்த பிறகு அவருடைய குரல் வலை தளர நேரிடும். அப்படி தளரும் போது வெளியில இருக்கிற தண்ணீர் அவருடைய நுரையீரலுக்குள் அதிகமாக செல்ல ஆரம்பிக்கும். நுரையீரலுக்குள் இருக்கும் சிறிய காற்றுப்பைகள், அதாவது ஆல்வியோலை, இவை தண்ணீரால் நிரம்ப ஆரம்பிக்கும். இந்த ஆல்வியோலையில் தான் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பாடிக்குள்ளே நடக்கும். ஸோ இந்த ஆல்வியோலுக்குள்ள காற்று இல்லாமல் தண்ணீர் இருப்பதனால ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஒழுங்காக நடக்காமல் உடம்புல மேலும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுகிறது. கடைசியாக ஆறாவது ஸ்டெப், இதயம் பாதிக்கப்படுவது. மூளைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, இதயத்துக்கும் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. ஸோ இதயத்தில் இதய துடிப்பு கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். முடிவில் இதயம் ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். அதனால்தான் மூழ்கி இறப்பதற்கான காரணம் தண்ணீர் அல்ல, ஆக்சிஜன் குறைபாடு தான். சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும், இருந்தாலும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்சல் தெரிந்தால் மட்டும் பத்தாது. சில சமயம் கடல்ல வர அலைகள் மிகவும் பெரியதாக இருக்கு. உடல் மிகவும் களைப்படையலாம். குளிர்ந்த நீரில் தசைகள் திடீரென இறுகலாம். தலை அல்லது உடலில் காயம் ஏற்படலாம். கவிழ்ந்து போன கப்பலின் கீழ் சிக்கிக் கொள்ளலாம். முக்கியமாக பீதி காரணமாக தவறான முடிவுகளை கூட அவங்க எடுக்கலாம். இதனால தான் உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் வீரர்கள் கூட சில சமயம் உயிர் பிழைப்பது கடினமாகி விடுகிறது. ஒரு முக்கியமான தவறான நம்பிக்கை என்னன்னா, ஒருவர் மூழ்கி உயிர் தப்பிய பிறகு அவர் நல்ல விதமாக காணப்பட்டார் அப்படின்னா ஓகே அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருடைய நுரையீரலுக்குள் சென்ற தண்ணீர் சில மணி நேரங்கள் கழித்தும் கூட அவருக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம். ஸோ ஒருவர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே அவசியம். இப்போ ஒரு சினாரியோவை பார்த்துடலாம். உங்கள் கண் முன்னாடியே ஒருவர் தண்ணீருக்குள் தடுமாறி விழுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல நீங்கள் பதட்டப்படக்கூடாது. முதலில் அமைதி, அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை. நீங்கள் பதட்டப்பட்டீங்க அப்படின்னா மூளை சரியாக வேலை செய்யாது. ஸோ சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. இரண்டாவது, நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனடியாக உதவி கேட்பது. நல்லா சத்தமாக கத்துங்க. பக்கத்தில் இருக்கிற லைஃப் கார்டையோ இல்லை படகின் ஓட்டுநரையோ இல்லை பணியாளர்களையோ பக்கத்தில் இருக்கிறவங்களையோ கூப்பிடுங்க. உதவி எண்ணுக்கு வேகமாக கால் பண்ணுங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். மூன்றாவது, உடனே தண்ணீருக்குள் குதிக்க வேண்டாம். நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஒருவர் தண்ணீருக்குள் விழுந்த உடனே ஹீரோ என்ன பண்ணுவார்? குதிச்சு போய் அவரை காப்பாற்றுவார். அது மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணக்கூடாது. தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் ஒருவர் பயத்தின் காரணமாக உங்களையும் சேர்த்து இழுக்கலாம். ஸோ அதனால 2 பேருமே சேர்ந்து மூழ்கும் அபாயம் இருக்குது. அதனால தான் உலகம் முழுவதும் உயிர்காக்கும் பயிற்சியில் ஒரு முக்கிய விதியை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரீச் அண்ட் தென் த்ரோ. ரீச் அப்படின்னா முதல்ல கையை நீட்டுங்க. கையை நீட்ட முடியலைன்னா கம்போ கயிறோ துணியோ எடுத்து நீட்டுங்க. அதுக்கப்புறம் த்ரோனா நீங்கள் தண்ணீரில் மிதக்கிற பொருட்களை தூக்கி எறிவது. அதனால் அதை பிடிச்சு அவங்க மிதந்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் கேனை நீங்கள் தூக்கி எறியலாம். படகு இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி அவங்க பக்கத்தில் போகலாம். ஆனால் உங்களுக்கு நீச்சல் மற்றும் உயிர் காக்கும் பயிற்சி ஏற்கனவே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மட்டும் அதை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் தண்ணீருக்குள் விழுந்தால் என்ன பண்ணுறது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல பதட்டப்படக்கூடாது. இரண்டாவது, கையையும் காலையும் போட்டு பீதியில் அப்படி அடிக்கக்கூடாது. அப்படி அடித்தீங்க அப்படின்னா நீங்கள் டயர்டாயிருவீங்க. ஸோ உங்களால் நீந்தி போக முடியாது. மூன்றாவது, பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் பிடித்து தள்ளக்கூடாது, பிடித்து இழுக்கக்கூடாது. நான்காவது, நீங்கள் லைஃப் ஜாக்கெட் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கலத்தாதீங்க. ஐந்தாவது, பக்கத்தில் ஏதாச்சும் போட்டோ இல்லை லேண்டோ இருந்துச்சுன்னா அதை நோக்கி நீங்கள் போடுறது தான் நல்லது. தண்ணீர்லேருந்து மீட்கப்பட்டவரை கரைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல அவர் மூச்சு விடுறாரா பேசுகிறாரா அப்படின்னு பாருங்கள். உடனடியாக அவசர மருத்துவ உதவியை கூப்பிடுங்க.
CPR கொடுக்கணும். CPR கொடுக்க தெரிஞ்சிருந்ததுன்னா உடனடியாக மார்பை அழுத்த தொடங்க வேண்டும். சில சமயங்களில் செயற்கை சுவாசம் கூட அளிக்க வேண்டும். CPR ஆரம்பிக்க தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு குறைந்து கொண்டே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு மூச்சு இருந்தாலும் அவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகாமல் இருக்காதீங்க. நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவருடைய உடம்பில் ஆக்சிஜன் குறைந்திருக்கலாம். ஸோ மருத்துவ உதவி ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம படகு பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 10 முக்கிய பாதுகாப்பு விதிகளை பற்றி பார்த்துடலாம். முதலாவது, படகுல நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி படகுல நெரிசல் இருக்கான்னு பாருங்கள். இரண்டாவது, படகுல லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா அதை போடுங்க. அதை வியர் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதை போடுறது நல்லது. மூணாவது, படகுல ஏறுறதுக்கு முன்னாடி வானிலை மாற்றங்களை கவனிங்க. காற்று ரொம்ப வேகமாக அடித்தாலோ அலைகளோட கொந்தளிப்பு ரொம்ப இருந்தாலோ படகுல ஏற வேண்டாம். நான்காவது, மதுபானம் மருந்திட்டு கப்பலில் பயணம் செய்ய வேண்டாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது. ஐந்தாவது, குழந்தைகள் யாராச்சும் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்கள பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆறாவது, கப்பலில் ஏறினதுக்கு அப்புறம் சில பாதுகாப்பு அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை நல்லபடியாக கேளுங்க. ஏழாவது, கப்பலில் ஏறுறதுக்கு முன்னாடி அவசரமாக வெளியேறும் வழிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எட்டாவது, உரிமம் பெற்ற சுற்றுலா நிறுவனங்களை தேர்வு செய்யுங்க. விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி இல்லாத போட்டில் ஏற வேண்டாம். ஒன்பதாவது, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ராவல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். யாருக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பத்தாவது, உங்களுடைய பயண திட்டத்தை குடும்பத்தினரோடு பகிர்வது. நீங்கள் எப்போ வரீங்க, எப்போ போகிறீங்க, உங்களுடைய ட்ராவல் பிளான் என்ன, ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட அதை முன்னாடியே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சியில் இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாடுகளில் சாகச சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடி நம்ம மனதில் என்ன நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னா, புதிய நாடு, புதிய அனுபவம். அதை அனுபவிப்பதற்கு உற்சாகமாக தான் இருக்கும். ஆனால் முதல்ல நம்ம சேஃப்டியாக இருக்கோமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு சுற்றுலாவே ரத்து செய்ய முடியும், ஆனால் போன உயிரை நம்மளால் திருப்பி எடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். வணக்கம்.